சில கருத்துக்களை உங்கள் மத்தியிலே வைத்தேன். செய்தி கொடுக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. செய்தி காலையில் கொடுத்த செய்தியை விட பெரிய செய்தி நான் உலகத்தில் எங்கேயும் கேட்கல. தேவசத்தம் செஞ்ச ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து செய்திகள் வந்து விட்டது. அடுத்து செய்தி கொடுத்தா அந்த செய்தியோடு இணைஞ்சு போகணும். இதை கவனிக்கணும் ஊழியக்காரங்க. பைபிளில் இருந்து செய்தி மட்டும் கேட்டால் போதாது, சில ஒழுங்குகள் வேணும். நீங்கள் அப்படியே கேட்டு கேட்டு பழகிறதுனால செய்தி வேணும் செய்தி வேணுங்கிறீங்க. ஊழியர்கள் ஒழுங்கு படிக்கணும். அதை எல்லா இடங்களையும் சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம ஒரு சின்ன சர்க்கிளாக இருந்தாலும், ஒரு சின்ன ஐக்கியமாக இருந்தாலும் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதுவரை எங்கு போனாலும் வசனம் எடுப்பேன், பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த ஒழுங்குபடுத்துகிறவர்கள் செய்திகளை கொடுக்கும் பொழுது ஸ்தோத்திரம். அதனால் ஒழுங்குபடுத்துதல் ரொம்ப முக்கியம். இந்த பிலிப்பியர் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலும் நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையும் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சரி, இது விசுவாசிகளுக்கு ஒழுங்குபடுத்த வேண்டுமானால் ஊழியர்களாகிய நமக்கு அந்த ஒழுங்கு இருக்க வேண்டும். அதை பவுல் சேர்த்துதான் எழுதி கொண்டு வருகிறார். ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் எழுதுகிறேன் என்றால் 4ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அவனோடு கூட பிரயாசப்பட்ட ஊழியம் செய்கிற ஊழியர்களையும் இணைக்கிறார். ஆகவே ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இணைத்த கர்த்தருடைய காரியங்களை அவன் பேசுகிறதை நாம் கவனிக்கிறோம். இந்த 13ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 17ஆம் வசனம் உடைய ஒழுங்கு அப்படின்னு சொல்றார். இந்த ஒழுங்குகள் திருச்சபைக்கும் அவசியம், திருச்சபையை நடத்துகிறவர்களுக்கும் அவசியம். என்னையா ஒழுங்கு? நம்ம ஒழுங்கை பற்றி தானே பிரசங்கம் பண்றோம். ஒழுங்கை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கும் ஒழுங்கு தேவை. ஆகவே பவுல் அங்கே சொல்லுகிறார், தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவுள். எந்த சிந்தை? ஒழுங்கு. இப்போ யார் யாரெல்லாம் தேறி இருக்கோம்னு நினைக்கிறோமோ, ஒழுங்கை பற்றி மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறோமோ, நமக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கணும். நாம ஒழுங்காக இருக்கிறோமா? பிரசங்கம் கேட்கிறவர்கள் சபை மக்கள், பிரசங்கிக்கிறவர்கள் ஊழியர்கள். இந்த 2 பகுதியும் இசைவாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரே ஒழுங்கு என்று சொல்லுகிறேன், ஒரு ஐக்கியம். அதுக்கு தான் நேற்று 4-5 பிரிவுகளாக நான் பிரித்தேன். கிருபாசன போர்டு போட்டிருந்தாலும் 4 ஊழியங்களை முன்னிலைப்படுத்தினேன். ராமேஸ்வரம், தங்கச்சி மடம், ராமநாதபுரம், கோட்டைமேடு, கோட்டைப்பட்டினம். இந்த இடங்கள் முதல் பகுதி. இதில் திருமணம் ஆகாதவர்கள் மட்டும் மாறி மாறி ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு இடத்திலே ஒரு சகோதரி வைக்க முடியாது, ஒரு சகோதரன் வைக்க முடியாது, வைக்கக்கூடாது. அவர்களுக்கு மாறுதல் வைக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கென்ற ஆதாரங்கள் எல்லாம் பவுல் ஏறக்குறைய தன்னுடைய டீமில் 21 ஆட்களை மென்ஷன் பண்ணுறான், சொல்லிட்டு வரான். 21 ஆட்களை நான் கணக்கெடுத்திருக்கேன். இந்த 21 ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டே இருப்பான். அதில் ஒரு ஆள் தீமோத்தி. இவங்களுக்கு தரிசனம் இல்லையா? இருக்கும். சொப்பனை இல்லையா? இருக்கும்.
வரங்கள் இல்லையா? இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் தலைமை இருக்கணும், நடத்திப்பு இருக்கணும். திருமணமானவர்கள் சொல்லுவது போல இது ஏன் சபை, இது ஏன் ஜனம், இது எனக்குரியதுன்னு சொல்லக்கூடாது. இது ரவுண்டிங்கில் வந்துகிட்டே இருக்கு. அதற்காக முதல் பாயிண்ட்ல திருமணமாகாத ஊழியக்காரர்கள் வைக்கப்பட வேண்டும். இந்த 4 ஊழியங்களிலே தான் என்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியும். மற்ற ஊழியங்களில் என்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியாது. முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, திருமணமானவர்கள் கிருபாசனம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இடம் சொந்தமாக இருக்கும். அவர்களுக்கு பாத்திரம் பண்டங்கள் சொந்தமாக இருக்கும், வாகனங்கள் சொந்தமாக இருக்கும். அவர்களுக்கு உரிய அழைப்பு, அபிஷேகம், வரங்கள், கிருபைகளை கொண்டு ஊழியங்களை செய்வார்கள், மக்களை சம்பாதிப்பார்கள், அவர்கள் குடும்பத்தை நடத்துவார்கள், ஊழியங்களை நடத்துவார்கள். இரண்டாவது. மூன்றாவது, கிருபாசன போர்டு போட்டிருந்தாலும் நம்ம கூடுகைக்கு அவர்கள் பங்கேற்றாலும் அவர்களிடத்திலே நாம் எதையும் திணிக்க முடியாது, திணிக்கவும் கூடாது. அவர்கள் நம்முடைய அதிகாரத்தின் கீழ், நம்முடைய வழிநடத்தின் கீழ் வரவில்லை. இது மூன்றாவது. நான்காவது, கிருபாசன போர்டு போட்டிருக்காங்க. அவங்க தலைமைக்கு கீழே இருக்க மாட்டாங்க, நமக்கு கீழே இருக்க மாட்டாங்க. போர்டு மட்டும் கிருபாசன போர்டு போட்டிருப்பாங்க. அவர்களுக்கு மேலும் நாம் அதிகாரம் செலுத்த முடியாது. இதான் சத்தியம், இதான் உபதேசம், இப்படி தான் நடக்கணும், அதெல்லாம் செல்லாது. எங்களுக்கு அருளப்பட்ட கிருபைக்கு தக்கபடி எங்களுடைய அளவை கடந்து அப்படின்னு பவுல் வைப்பான். படிச்சிருக்கீங்களா? படிச்சிருந்தா உங்களுக்கு புரியும், இல்லைன்னா அந்த சத்தியெல்லாம் புரியாது. பிரசங்கம் மட்டும் பண்ணால் போதாது, சத்தியம் படிக்கணும், வாழ்க்கையை படிக்கணும். எங்களுடைய அளவை கடந்து அப்படின்னு பவுல் சொல்லுவான். அவன் யாருக்கு சொல்கிறான், எதுக்கு இந்த அளவை சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் படிக்கணும். படிச்சிருக்கலான்னு கேட்டால் சிலருக்கு தெரியாது, படிக்காமலா இருப்போம் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இந்த ஆலையில் வச்சு என்ன செய்ய? 2 கொரிந்தியரில் எத்தனை அதிகாரம்? எங்கள் அளவை கடந்து மற்றவருடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். எங்களுடைய அளவை கடந்து மற்றவருடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். இப்போ கிருபாசனம் போர்டு போட்ட உடனே எல்லா இடத்துலையும் அதிகாரம் செலுத்த முடியாது, எல்லா இடத்துலையும் ஒழுங்கு பேச முடியாது. இப்படி கிருபாசன போர்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள். போர்டு தான் இருக்கும் கிருபாசனம். ஆக நம்முடைய கூடுகைக்கு இப்படிப்பட்டவர்களும் வருகிறார்கள் என்பதை விளங்கி அவரிடத்தில் நாம் அன்பு செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. அதற்கு பிறகு மற்ற சபை நடத்துகிற போதகர்கள் வருகிறார்கள். அவர்களிடத்திலும் நாம் நம்முடைய உபதேசங்களை, நம்முடைய ஒழுங்குகளை திணிக்க முடியாது, திணிக்கவும் கூடாது. இப்போ மற்றவர்கள் என்று சொல்லுகிறாரே பவுல், அவர் அது யாரு? படிக்கணும், பிரசவம் பண்ணா போதாது, தெரியணும். பாஸ் கிருஷ்ணன் ஐயான்னு நமக்கு ஒரு பிதா இருந்தார். அவர் எல்லா ஸ்தாபனத்தில் உள்ளவங்களும் நம்ம சிஸ்டர், நம்ம பிரதர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவருக்கு. அந்த எல்லை வேறு, அதை ஜெபத்தோடு வைத்து நிறுத்திக்கொள்ளணும். ஜெபத்தோடு படிக்கிறேன். அவங்க தேடி வந்து, ஐயா இதுக்கு மேலே நான் வளர விரும்புகிறேன், இதுக்கு மேலே அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு தெரியல சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் சொல்லணும். இது கேட்காமலே சொல்றது. தேவன் அதை அங்கீகரிப்பாரா, ஏற்பாரா என்று தேவனை பற்றியே கவலைப்படுறது கிடையாது. அவங்களுக்கு ஒன்றும் தலையில் இருக்கு, அதை செய்ய ஆரம்பிப்பார். எங்களுடைய அளவை கடந்து
மற்றவர்களுடைய எல்லைக்கு உட்பட்டு நாங்கள் மேன்மை பாராட்டுகிறது இல்லை. ஒரு வசனம் தெரியுமோ தெரியாதோ சொன்னா தானே தெரியும். அவன் வந்து கேட்டால் தானே நாங்கள் சொல்லுவோம். எங்கள் அளவை நாங்கள் கடக்க மாட்டோம்ல. கேட்காத வரைக்கும் நாங்கள் எங்கள் லைனில் போயிட்டே இருப்போம். வந்து தனியாக உட்காந்து நேரம் ஒதுக்கி பொண்டாட்டி பிள்ளையை தனியாக வச்சுட்டு, சபை ஊழியத்தை தனியாக வச்சுட்டு, ஊழியத்தை தனியாக வச்சுட்டு, பேர் வாங்கணும் புகழ் வாங்கணும்னா அந்த சிந்தனையெல்லாம் தனியாக வச்சுட்டு, பணம் சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கிற சிந்தையை வச்சுட்டு, சத்தியம் அறியணும் நம்ம இன்னொரு ஸ்டெப்பு மேலே போகணுன்னா வந்து உட்காந்து பேசு. ஃபோனெல்லாம் பேசாதீங்க. என்னை போன்றவர்கள் எடுக்க மாட்டார்கள், எடுக்கவும் கூடாது. உனக்கு அவசர அர்த்தத்துக்கு இச்சி நிறைவேற்றி ஒரு ஊழியத்தை செய்வேன், ஒரு சபை நடத்துவேன், உனக்கு நான் ஃபோன் அட்டன் பண்ணுமா? என்னுடைய உத்தரவாதத்தின் கீழ் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஃபோன் அட்டன் பண்ணுவேன். அவங்களுக்காகத்தான் கர்த்தர் ஃபோனை கையில் தந்திருக்கேன். நான் யாருக்கு உத்தரவாதம் பண்ணுகிறேன்? யார் முழுமையாக அர்ப்பணித்து நிற்கிறது? அவங்களுக்கு மட்டும்தான். அதனால் ஐயாவுக்கு அடித்தா ஃபோன் எடுக்க மாட்டார். நீ யார்? நீ எந்த இடத்துல இருக்க? உன்னைய கர்த்தர் எங்கே வச்சிருக்காரு? உனக்கு என்ன உத்தரவாதியாக கர்த்தர் தந்திருக்காரா? நீ என்னுடைய உத்தரவாதத்தின் கீழ் இருக்கிறாயா? அப்போ தான் ஃபோன் அட்டன் பண்ண முடியும். உனக்கு அட்டன் பண்ணலைன்னா கடவுள் கோவப்பட மாட்டார் என் மேலே. ஆனால் என்னுடைய உத்தரவாதத்தின் கீழ் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் அட்டன் பண்ணி ஆகணும். ஏன்டா அட்டன் பண்ணலன்னு கர்த்தர் கேட்பார். உனக்கு அட்டன் பண்ணலாம் கர்த்தர் கேட்க மாட்டார். இச்சை நிறைவேற்ற முடியாது ஒரு ஊழியத்தை செய்கிற, ஒரு சபையை கட்டுற, உனக்கு பேர் வாங்கணும் புகழ் வாங்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்ற கணக்கும் கேட்க மாட்டார். எனக்கு யார் மேலே கணக்கு கேட்பார்? என்னுடைய உத்தரவாதத்தின் கீழ் இருக்கிற ஊழியங்கள், ஊழியக்காரர்கள், திருச்சபை மக்கள், இவர்களுக்குத்தான் நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். மற்றவர்களுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கேட்கவும் மாட்டார். இப்போ எல்லாரும் பிரதர் தான், எல்லாரும் சிஸ்டர் தான். யார் யார் ரசிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்தோம்னு சொல்கிறாங்களோ, அபிஷேகம் பெற்றாங்களோ, அந்நியபாசம் பெற்றாங்களோ, எல்லாரும் பிரதர், எல்லாரும் சிஸ்டர். அதனால உனக்கு நாலேஜ் இருந்தால், அறிவு இருந்தால், எல்லை என்னன்றது முதல்ல கண்டுபிடி. உனக்கு எந்த அளவுக்கு தேவன் அனுமதிக்கிறார் அந்த அளவுக்குள்ளே நில்லு. முதல்ல உன்னை பற்றியும் நீ கண்டுபிடிக்கலையே. நீ எப்படி சபை நடத்துகிற பொழப்புக்காக நடத்துகிற, சம்பாத்தியத்துக்காக நடத்துகிற, நமக்கு நம்மளையும் பாஸ்டர்னு கூப்பிடணும், எல்லாரும் நம்மளை நாடி வரணும், உன்னுடைய சுய இச்சைக்காக நடத்துகிற. ஆகவே ஜெனரலாக பொதுவாக எல்லாரிடத்திலும் அன்பு கூறணும். அதில் விசேஷமாக சபையில் அன்பு கூறணும், அதிலும் விசேஷமாக ஊழியரிடத்தில் அன்பு கூறணும். ஆனால் அளவு இருக்கு. எங்களுடைய அளவை கடந்து ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒரு எல்லை இருக்கு, ஒரு அளவு இருக்கு. எல்லையை தாண்டக்கூடாது, அளவை தாண்டக்கூடாது. உன் பேச்சில், உன் பிரசங்கத்தில், உன் நடவடிக்கையில் அளவை அதைத்தான் ஒழுங்குன்னு சொல்றது. முதல்ல அவரவருடைய எல்லையை கண்டுபிடி. உனக்கு ஒரு குடும்பம் இருக்கா, அது உனக்கு எல்லை. உனக்கு ஒரு சபை கூடி வருதா, அது உனக்குள்ள எல்லை. மற்ற விசுவாசிகளை சந்திக்கிறது, மற்ற விசுவாசிகள்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறது, இதெல்லாம் கீழ்த்தரமான ஆவி. அது பொல்லாத ஆவி. உன்னையும் என்னையும் வஞ்சிக்கிற ஆவி. உன்னை சுற்றிக்கிட்டே என்னை சுற்றிக்கிட்டே வரும். இடம் தராது. பிசாசுக்கு இடம், வாயத்தன்னு சொல்லுங்க, பிசாசுக்கு இடம். அடுத்த சபை விசுவாசி எப்படி அடுத்தவன் பொண்டாட்டி, அடுத்த பிள்ளைகளை, அடுத்த புருஷனை, அடுத்த பையங்களை கொக்கியை போடக்கூடாதோ, ஆட்டையை போடக்கூடாதோ, அது மாதிரி தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில். அடுத்த சபைக்கு போகிறாங்க, வாராங்க. அடுத்த சபையில் ஒரு போதகர் இருப்பான், அவன் அந்த சபைக்கு ஒரு ஒழுங்கு வச்சுருப்பான். அதை பற்றி தான் கர்த்தர் அவன்கிட்ட கணக்கு கேட்பார், ஓல்ட்டியா கேட்பார். நீ எப்படி கான்டாக்ட் பண்ணலாம்? எங்களுடைய அளவை கடந்து இன்னொருடைய உத்தரவாதத்தின் கீழ், இன்னொருடைய விசாரிப்பின் கீழ் இருக்கிறவர்களோடு நீங்கள் எவ்விதமான தொடர்பும் வைத்திருப்பீர்களானால் இந்த கூட்டத்தோடு அதை துண்டித்துக் கொள்ளுங்கள். அவங்க தேடி வர்றாங்களா, சத்தியத்தை சொல்லிக் கொடு. அவங்க ஃபோனில் வர்றாங்களா, ஒழுங்கு எது அதை சொல்லிக் கொடு. உனக்கு உத்தரவாதி அவன்தான், அதைத்தான் சொல்லிக் கொடுக்கும். ஐயா நான் உங்கள்கிட்ட வாரேன், உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்குறேன், சொல்லிக் கொடு.
நீ எதுக்கு கான்டாக்ட் பண்ற? பிறனுடைய வேலைக்காரனை இச்சிக்காத. அடுத்த ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கான், அடுத்த ஒரு ஊழியத்தில் இருக்கான், அவனை என்னத்தையாவது சொல்லி தாம்பக்கம் இழுக்கிறது. இது கீழ்த்திரமான ஆவி, இது பொல்லாத ஆவி. ஒழுங்கு தெரியாதவன் அப்படித்தான் செய்வான். ஒழுங்குள்ளவன் கரெக்டாக இருப்பான், எங்கே வச்சாலும் சரி. இந்தியாவில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரியாக தான் இருப்பான். அதனால் நமக்கு ஒரு எல்லையை தந்திருக்கிற, அந்த எல்லைக்குள்ளே தான் நீங்களும் நானும் மேன்மை பாராட்டி பேசணும், பீத்தணும். நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் பீத்தணும்னு அந்த எல்லைக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ளே பீத்து. நீ கூட்டி சேர்த்திருக்கிற உன் ஜனத்துக்குள்ளே ஒன்றை பீத்திக்க. வேற இடம் இல்லை உன்னைய பீத்துறதுக்கு, பெரிய ஆளாக காட்டுறதுக்கு. எங்களுடைய அளவை கடந்து மற்றவருடைய எல்லைக்கு உட்பட்டு நாங்கள் மேன்மை பாராட்டுகிறது இல்லை. அந்த இடத்துக்குள்ளே உங்களை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒழுங்குக்குள்ளே வர்றீங்கன்னு அர்த்தம். அடுத்த சபைக்கு போகிற ஜனங்களை, அடுத்த சபையில் இருக்கிற ஊழியக்காரனை, பிறனுடைய வேலைக்காரனை இச்சியாதே, அவனை உன் பக்கம் இழுக்காத. அதெல்லாம் உனக்கு உன் குடும்பத்துக்கு சாபமாக முடியும். உனக்கு முதல்ல தெரியாது, ஊழியத்தின் ஆரம்பங்களில் புரியாது. இதை விளங்கிக்க. முதல்ல அந்த எல்லைக்குள்ளே வா. யாரோடும் கான்டாக்ட் பண்ண மாட்டாண்டவரை. அடுத்த சபைக்கு போகிற அடுத்த சபையினுடைய ஊழியக்காரிகளை, ஊழியக்காரனை, விசுவாசிகளை நான் இச்சித்து என் பக்கம் இழுக்கிறதுக்காக நயவஞ்சகமாக நான் பேச மாட்டேன் அப்படின்ற தீர்மானத்தை முதல்ல இடு. எத்தனையோ முறை ஐயாவை தேடி தேடி போகிறான், கண்டுக்கிறவே மாட்டேங்கிறாரு. இந்த வசனம் தான் என்ன நடத்துறது. அவன் யார்? எத்தனையோ முறை வந்து போனான்னு அவன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறதுக்கு என்கிட்ட வர்றான். தேவனை பிரியப்படுத்தணும், ஆவிக்குள்ளே வளரணும், பரலோகம் போகணும், அந்த சிந்தை கிடையாது. அவன் சில விருப்பத்தோட வாரான். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுக்கு என்னைய கர்த்தர் இந்த பூமியில் அபிஷேகம் பண்ணி வைக்கல. அவருடைய விருப்பத்தை எது, அவருக்கு பிரியமானது எது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இறைவனுக்கு பிரியத்தை செஞ்சுட்டு போகணும். எங்கள் பிரியத்தையே நாங்கள் செய்யல, அப்புறம் எப்படி ஓம் பிரியத்தை நான் செய்வேன்? உன்னை நேசிக்கிறது போல புறணை நேசிப்பாயின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரா இல்லையா? என்னையே நாங்கள் நேசிக்கிறது இல்லையே. தூங்கணும், சாப்பிடணும், குளிக்கணும். அங்கே போனால் சளி பிடிச்சிடும், அங்கே வந்தால் இருமல் வந்துடும். மேடானாலும் காடானாலும் ஒரு பாட்டை பாடுறோன்னா நீ மேட்டுக்கும் போகணும், காட்டுக்கும் போகணும், பள்ளத்தாக்குக்கும் போகணும், மலைக்கும் போகணும். அதான் காண வாழ்க்கையில் வேணும். அதனால் அளவை கடக்காதீர்கள் என்பதை உங்களுக்கு முன்னே நான் பதிவு செய்கிறேன். உங்களுடைய குடும்பத்தின் எல்லைக்குள் நில்லுங்கள். உங்கள் விசுவாச பிள்ளைகளுடைய எல்லைக்குள் நில்லுங்கள். உங்கள் ஊழியக்காரர்களுடைய எல்லைக்குள் நில்லுங்கள். உங்களுடைய பேச்சும் பிரசங்கமும், உங்களுடைய ஆக்டிவேஷன், உங்களுடைய பிஹேவியர், இதான் எல்லை. அந்த எல்லையை விரிவாக்கி கொள்ளுங்கள். விரிவாக்குறேன்னு சொல்லிட்டு அடுத்தவன் எல்லைக்குள்ளே போய் கை வைக்கக்கூடாது. முதல்ல அந்த அறிவு இருக்கணும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அங்கே என்ன சொல்கிறாரு? தேறினவர்கள் யாரும், நீங்கள் எல்லாரும் தேறினவங்க, பல வருஷங்கள் ஊழியம் செஞ்சிருக்கீங்க. அதனால் நீங்கள் எல்லாம் தேறினவங்கன்னு சொல்கிறாரு பவுல். அவர் காலத்தில் உள்ள ஊழியக்காரனை தேறினவன்னு சொல்கிறார், விசுவாசியை தேறின விசுவாசின்னு சொல்கிறார். நம்ம காலத்தில் நம்ம எல்லைக்குள்ளே இருக்கிறவங்கள தான் சொல்ல முடியும். எல்லைக்கு வெளியே இருக்கிறவங்களெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. எங்களுடைய அளவை நாங்கள் கடக்க மாட்டோம். ஒரு பொருத்தனையோடு வெளியே போங்க. மற்றவருடைய எல்லைக்கு உள்ளே போக மாட்டோம். தீர்மானத்தோடு வெளியே போகும். உன்ட்டு 1000 பேர் விசுவாசி இருக்கலாம், 10,000 பேர் இருக்கலாம், 15,000 பேர் இருக்கலாம். நீ பெரிய பாஸ்டா இருக்கலாம், தலைமை ஊழியக்காரனாக இருக்கலாம். ஒழுங்கு இருக்கணும். அதனால் நாங்கள் ஜனத்தை பார்க்கறது இல்லை. எத்தனை பேர் கூடுறாங்க அதை பார்க்க மாட்டோம். எத்தனை கிளை சபைகள் வச்சுருக்காங்க அதையும் நாங்கள் பார்க்க மாட்டோம். கர்த்தர் அழைச்சிருக்காரா? கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? கர்த்தர் அவங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டிய முகவரியை கொடுத்துருக்காரா? அவங்கள கண்காணிக்க, திருத்த, கண்டிக்க, அவங்க சோர்ந்து போனால் தைரியப்படுத்த ஒரு உத்தரவாதி இருக்கானா? இதை நீங்கள் பார்க்கணும்.
அங்கே ஐக்கியம், இங்கே ஐக்கியம், இங்கே ஐக்கியம், பல ஐக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. இந்த ஒழுங்கை நான் உங்களுக்கு முன்னே வைக்கிறேன். இது பொதுவானது, ப்ராப்பராக உள்ளது தனியாக இருக்கு. இது ஜெனரல். எல்லா ஊழியர்களுக்கும் எத்தனை பிரிவாக இந்த கூடுகைக்கு வந்தாலும் அத்தனை பிரிவுக்கும் அவசியமான ஒன்று இப்பொழுது பதிவு செய்யப்படுகிற விஷயம். எங்கள் அளவை கடக்க மாட்டோம், அதாவது குடும்பத்தின் எல்லையை கடக்க மாட்டோம். எங்களுக்கு தந்த சபை விசுவாசிகளுடைய குடும்பத்தின் எல்லையை கடக்க மாட்டோம், சபையை கடக்க மாட்டோம். எங்களுக்கு தந்த ஐக்கியத்தின் எல்லையை கடக்க மாட்டோம். எங்களுடைய தலைமைத்துவத்தின் எல்லையை கடக்க மாட்டோம். எங்கள் அளவை கடந்து மற்றவருடைய எல்லைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். முதல்ல அந்த தீர்மானம் இருக்கணும். தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவுள். நம்மில் தேறினவர்கள் ஒரே ஒழுங்கில் நடக்கணும். ஒரு பாட்டு பாடுறோம், ஓ இஷ்டப்படி பாடுற, நல்லா கவனிக்கணும். ஒரு பாடலை பாடுறோம். இப்போ இவ்வளவு பிரிவுகள் கூடி வர்றோம். சிலருக்கு பாட்டு தெரியும், சிலருக்கு தெரியாது. சிலருக்கு ராகம் தெரியும், ராகம் தெரியாது. எப்படி ஒருமனை வரும்? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ஒரு பாடல் ஆராதனை கிருபாசனனும் போட்டாலுமே ஒரு கன்வென்ஷன் நடந்தால் அந்த கன்வென்ஷனில் பாடுறவங்க எல்லாரும் ஒரே வாயினால் தேவனை மையப்படுத்தணும். அப்படின்னா என்ன ஒரே வாயினால் தேவனை மையப்படுத்துறது? கர்த்தரை ஆராதிக்கிறோன்னு சொன்னால் ஒரு பாட்டை தொடங்கினா எல்லாருக்கும் அந்த பாட்டு தெரியணும். ஒன்று. ரெண்டாவது, எல்லாருக்கும் அந்த ராகம் தெரியணும். அந்த ராகத்தோடு இசைந்து தான் கரங்களை தட்டணும், கேஷுவை வாசிக்கணும், கித்தாரை வாசிக்கணும், ட்ரிபிள் கங்கை வாசிக்கணும், பேங்கோஸ் வாசிக்கணும், பேடு அடிக்கணும், ட்ரம்மு தட்டணும், டேமரின் தட்டணும். அந்த மர்காசஸ் மாதிரி அதை தட்டணும். அது இசைந்து போகணும், பாடலோடு இசைந்து போகணும். இவன் கேஜுவக்காரன் கூட்டி வச்சுக்கிறேன், அங்கே கேட்குது, அவன் சண்டைக்கு வரேன், என்னடா பாட்டு படிச்சுட்டு இருக்கிய சத்தம் அப்படிங்கிறான். இங்கே பாட்டு பாடுறதுக்கு 2 பேர் இருக்கா, 2 பேரும் 2 மைக் வச்சுருக்கேன், ஆளுக்கு ஒரு கத்துறேன். அவன் படிக்கிற சத்தம் அங்கே கேட்கணுமா? கிறுக்கு போயிடுங்க. மியூசிக் வாசிக்கிறவன் பாடலோடு இசைந்து போகணும், அதுதான் சங்கீதம். மற்றதெல்லாம் பாட்டாது. இவன் நினச்சிக்கிறது பாட்டு பாடுறோம், கத்துறது. ராகம் இருக்கணும், மியூசிக் இருக்கணும், பாடல்கள் மனப்பாடமாக மனதில் பதிந்து இருக்கணும். நான் இல்லாமல் ஆறா நடத்திட்டு இருக்கேன். என்னங்கடா ஆறா நடத்துறீங்க? ஆளுக்கு ஒரு ராகம், வந்த ராகம், தந்த ராகம், எந்த ராகம்னு ராகம் படித்தவனுக்கு தெரியாத அளவுக்கு சொந்த ராகம். கிரிக்கோழி பயிலுக மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஆறால் நடத்துகிறாங்கண்ணா. அவன் ஜனமும் அப்படித்தான் பாடுது. ஒழுங்கு, ஆராதனையில் ஒழுங்கு, பாடலில் ஒழுங்கு. தேறினவர்களாக இருந்தால் இந்த ஒழுங்கை நீங்கள் ஏற்பீர்கள், அல்லவென்றால் நிராகரிப்பீர்கள். ஏன்னா வளர்ச்சியின் அடிப்படையில் தான் இதெல்லாம் ஏற்க முடியும். எல்லாரும் ஏற்க முடியாது. குழந்தையா இருக்கிறவனுக்குலாம் தெரியாது. ஏன் ஆண்டவரை பாடணும், பாடிட்டா என்னையா, எப்படி பாடினா என்ன, எங்கள் ஆண்டவர் ஏற்றுக்குருவார். அப்போ எப்படி இருக்கும் நமக்கு? எல்லாம் பைப்பில் தூக்கி பிரசங்கம் பண்ணுறேன், மைக்கை தூக்கி பாடுறேன். என்ன பாட்டு பாடுற நீ? நான் அந்த சகோதரிமார்களுக்கு சொல்லியிருக்கேன், நீ எதுக்கு வார? மைக்கை தூக்கி பிரசங்கம் பண்ணுறவங்க எந்த பாடலை உதிக்கிறாங்களோ உடனே டக்கு டக்கு டக்குன்னு நினைச்சேன். சகோதரிமார்களுக்கு ஊழியமாக தான் இங்கே வந்து உட்காந்துட்டு போகிறது இல்லை, ஊழியம் செய்யணும். இனிமேல் சகோதரிமாரெலாம் வரக்கூடாது. பாட்டு படிக்கிறாரு, பலவீனப்பட்டு படிக்கிறாரு, வயசான காலத்தில் அவ்வளோ தூரம் பாடுறாரு, என்னால் முடியாது. அப்போ நான் சகோதரிமார்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், நீ எந்த கூட்டத்துக்கு போனாலும் பாடலை பிரசவம் பண்ண வர்றவங்க பாட்டை தொடங்கின உடனே பாட்டு புத்தகத்தை பிரிச்சிடும். அவங்க ஒரு வரி பாடி முடிக்கிறதுக்குள்ளே நீ பாட இசைஞ்சு பாடிடும். இது ஊழியக்காரிகளுக்குள்ளே ஊழியம் தெண்டம் அத்தனை விளைச்சலை கட்டிக்கிட்டு சும்மா வந்து உட்காந்துருக்கு. வேஸ்ட். மனுஷன் உயிரை கொடுத்து கத்துறாரு, பாடு பாடு வேற சொல்கிறாரு. எவளுக்காவது ஏறுதா? தம்பியை கூட்டுறா அப்படின்னா அவன் வேற ஒன்றை கூட்டுறான். கத்தருக்கு சோத்துறான். என்னமோ மண்டை காயமாக உட்காந்துக்கிட்டாரு, காரணம் முட்டியலை, இல்லைன்னா போட்டு வெட்டிடுவார். கத்தருக்கு சோத்துறான். ஆகவே நீங்கள் நடத்துகிறீர்கள் என்பதெல்லாம் சபையா?
ஆராதனை என்பது ஆராதனை தானா? ஜெப கூட்டங்கள் என்று வைக்கிறீர்களே, விழிப்பு ஜெபம், உபவாச ஜெபம் என்று, அது உபவாச ஜெபம் தானா? அது விழிப்பு ஜெபம் தானா? கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும். ஒரே ஒழுங்கில் நடக்கணும். குடுகைக்கு வந்தால் போதாது, பிரசங்கம் கேட்டால் போதாது. ஒழுங்கு, ஆராதனையின் பாடல்களின் ராகங்கள் ஒழுங்கு, கம்போசிங் வேர்டு, பாடல் பதியணும் மனதில். மியூசிக்காரங்கள்லாம் அந்த பாட்டோடு இசைக்கிறவங்களா இருக்கணும். அவங்க விருப்பப்படி மியூசிக்கை டம்மு டம்முன்னு அடிக்கிறாளெல்லாம் வைக்கக்கூடாது. எல்லாம் கிளியர் பண்ணணும். மைக்கை பிடிச்சி பாடுறாங்கன்னா உடனே பாட்டை துடிப்பிருங்க. அவங்களுக்கு முன்னாடி பாட்டு புத்தகம் இல்லை அப்படின்னா பாட்டு புத்தகத்தை வேலை வைங்க. சகோதரிமார்கள் பொறுத்தளவுக்கு எதுக்கு வெள்ளச்சிலையை கட்டிட்டு முன்னாடி இருக்கீங்க? எதுக்கு? பாடல் ஆராதனையில் மைக்கை பிடிச்சி பாடுறவங்க பாட முடியாமல் பலவீனப்படுறாங்க, வசனம் அடுத்த ஸ்டான்ஸை தெரியாமல் யோசிக்கிறாங்க அப்படின்னா உடனே சகோதரிமார்கள் அந்த இடத்தை நிரப்பணும். இதை நான் பல முறை சுட்டி காமிச்சிருக்கேன். ஊழியம் சொல்லி வந்துட்டு சும்மா வெள்ளச்சிலையை கட்டிக்கிட்டு இஷ்டப்படி பாடுறதா பாட்டு? ஊழியம் பண்ணுகிறவர்களுக்கு உதவியாக இருக்கணும். அதான் ஊழியக்காரிகளுக்கு வேலை. அந்தப்படி உதவி ஊழியக்காரிகளும் என்று பவுலடியார் எழுதுகிற ஊழியக்காரிகள் உதவியாக இருக்கணும். மனைவி மாதிரி புருஷமாருக்கு ஏற்ற துணையாக இருக்கணும். ஊழியக்காரிகள் ஊழியக்காரனுக்கு உதவியாக இருக்கணும். தாந்தோண்டித்தனமான ஊழியத்தை கடவுள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. உங்களுக்கு மேலே இருக்கிறவன் என்ன சொல்லித்தரனோ அதை செஞ்சுட்டு போ. தனி தரிசனம் தனி சொப்பனமெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது, நொறுக்கிடுவேன். என் எல்லைக்கு வெளியே இருந்தால் நொறுக்க முடியாது. என்னுடைய எல்லைக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன், மற்றவர்களுக்கு கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாடல் ஒழுங்கு, ஆராதனை ஒழுங்கு, ஜனங்களை உட்கார வைக்கிறதுல ஒழுங்கு. அவன் அங்கே இங்கே இங்கே மூலையில் உட்கார்றது, மதிலில் சாயணும், காலை நீட்டணும். சிலர் முன்னாடி வந்து உட்காரணும், சிலருக்கு பின்னாடி உட்காரணும். அவங்க விருப்பப்படியெல்லாம் உட்கார முடியாது. இடம் இருந்தால் உட்காரட்டு, ஆனாலும் வரிசையில் உட்காரணும். இதெல்லாம் வருஷப்படுத்துறியா? ஊழியக்கார சபை நடத்துறேன்னு சொல்கிற பாஸ்ட்டுங்கிற. முதல்ல ஜனங்களை உட்கார வைக்க பழகு. ஊழியக்காரிகளுக்கு அதான் வேலை. வெள்ளச்சிலையை உடுத்திக்கிட்டு முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு கொட்டை தட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை. கொட்டையெல்லாம் பிடிங்கி வீசிடுவேன். எங்கள் ஐயா கிறிஸ்டியன் பிடிங்கி வீசிடுவேன். அடுத்து தப்பாக அடித்தாங்கன்னு சொன்னால் கொட்டுக்கம்பு அங்கே வந்துடும் மூஞ்சிக்கு. அப்படிலாம் திருத்தி தான் ஒழுங்குபடுத்தினாங்க அந்த காலத்தில். அதனால் கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்லக்கூடாது, பெரியவங்க உருவாக்குனாங்கன்னு சொல்லணும். முன்னாடி போனவங்க எங்களை எவ்வளோ குடும்பப்படுத்தினாங்க தெரியுமா அப்படின்னு. அப்புறம் உனக்கு கீழே இருக்கிறவன் எப்படி இருப்பான்? ஓஹோ, நீ அதை பிடிச்சிட்டா வந்திருக்க, எங்களை குடும்பப்படுத்துவா அடிக்கிறேன். குடும்பப்படுத்துவதல்ல, உருவாக்குவது. சரியான சீர்படுத்துதலை உண்டாக்குவது, ஸ்திரப்படுத்துதலை உண்டாக்குவது, பலப்படுத்துதலை உண்டாக்குவது, நிலைநிறுத்தும்படியாக அந்த வேலையை செய்வார்கள். அவர்கள் சிவந்த மேனி உள்ளவர்கள். ஐயா நேற்று எடுத்தாங்கல்ல, தியாக பாதையிலே கடந்து போனவர்கள். அதனால் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் தேறினவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? நாங்கள்லாம் தேறி இருக்கோம்யா அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறோம்? தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவுள். நம்முடைய சபை நமக்கு உதவி செய்கிற உதவி ஊழியர்கள், ஊழியக்கார பெண்கள், சபை விசுவாசிகள், அவங்க எப்படி வார்த்தைகளை கவனிக்கிறாங்க, எப்படி ஆவியில் நிரம்புறாங்க, எப்படி ஆராதிக்கிறாங்க, எல்லாம் கவனிக்கணும். சபைக்குள்ளே இருக்கும்போது அதை கவனிக்கணும். விசுவாசி வீடுகள் சந்திக்கும் போது எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும். அது ஒரு ஒழுங்கு. கொடுக்கல் வாங்கல் இருக்குமானால் அதில் ஒரு ஒழுங்கு, உண்மை இருக்கணும். ஏமாத்துங்கிற சிந்தையில் பேசக்கூடாது. ஒருத்தன் கடை வாங்குறான், கடை வாங்கிட்டு சொல்கிறான், கடை வாங்கினவன் கடை கொடுத்து வந்து கேட்குறான், ஐயா எனக்கு ஒரு நெருக்கடி இருக்குது கொடுங்க. காணிக்கையாக கொடுத்துட்டு போங்க ஐயா, போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஆண்டவருக்காகத்தான் ஒளிஞ்சிரோம். என்ன புத்தி இது? ஈன புத்தி, கீழ்த்தரமான புத்தி. இவன் கையில் மக்கள் மாட்டினாங்க அப்படின்னா அந்த மக்களுடைய எதிர்காலம் என்ன? சபை என்ன ஆகும்? அது சபையாக இருக்குமா? கீழ்த்தரமானவர்களை ஊழியக்காரனாக ஏற்படுத்தினானா யாரு? யெரொபெயாம்.
ரெகோபயாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சில ஆளு, சொல்லக்கூடாது, யெரோபயா. அப்போ ஊழியக்காரனை ஏற்படுத்தினா கிளை ஊழியர்கள்லாம் உண்டாகுது. ஈனமானவனை தூக்கி ஏற்படுத்தினா அவன் ஒரு ஈனமானவன் தான் சொல்லுவாங்க. ஏற்படுத்தினவன் யாரு? யெரோபயாம். யெரோபயாமுடைய இடத்துல இப்போ நான் இருக்கேன்னு வைங்க, நான் ஏற்படுத்தின ஊழியக்காரன் பூரா ஈனமானவன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுதுன்னு வச்சுக்கிறீங்க. ஈனத்தனமாக நடத்தினா, ஈனத்தனமாக பேசுனா, ஈனத்தனமான சபை நடத்தினா, ஈனத்தனமாக ஆராதனை நடத்தினா உன்னை ஈனமானவன் சொல்லாமல் எப்படி இருப்பாங்க? யார் யார் உன்னை ஏற்படுத்தினது ஊழியத்தில்? ஏத்தனார் ஏற்படுத்தினா சொல்லு, அப்பா அவர் ஈனத்தனமானவர். இதுக்கு தான் வேண்டியது இருக்குது தலைமைத்துவம். இப்போ தலைமைத்துவம் யெரோபயாமை போல இருக்கக்கூடாது. தலைமைத்துவம் சவுலை போல இருக்கக்கூடாது. தலைமைத்துவம் சாமுவேலை போல தாவீதை போல இருக்க வேண்டும். தலைவர்கள் அவசியம். அதனால தான் நேற்று சொன்னேன் 4 காரியம். வேதாகம கல்லூரிகளிலே நான் டீச் பண்ணும்போது இப்படி முதல்ல இதை சொல்லுவேன். அதில் பெரம்பலூர்காரர் தான் முதல்ல கேட்டார். கேம்பஸ் குஸ்டடியில் முதலாவது 1 மந்த் பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது எல்லாருமே பாஸ்டர்ஸ். சுவிசேஷகருடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்போஸ்தலனாக இருந்தாலும் சுவிசேஷ வேலை செய்யணும், தீர்க்கதரிசி செய்யணும், சுவிசேஷகன் செய்யணும், மெய்ப்பன் செய்யணும், போதகன். சுவிசேஷகருடைய வேலையை அனைத்து ஊழியர்களும் செய்ய வேண்டும். திருச்சபை மக்கள் செய்ய வேண்டும். சுவிசேஷகருடைய வேலை சபையானாலும், விசுவாசியா இருக்கையா விசுவாசியானாலும், போதக, மெய்ப்பன், சுவிசேஷக, தீர்க்கதரிசி, அப்போஸ்தலன் எவனானாலும் சரி சுவிசேஷ வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கணும் சாகிற வரைக்கும். அது நிறுத்தப்படக்கூடாது. அது ஒரு ஒழுங்கு. நான் அப்போஸ்தலன், நான்லாம் சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷகன் செய்கிற வேலை வேற. அதை தாயின் கற்பத்திலேயே கத்த தேர்ந்தெடுத்திருப்ப அந்த சுவிசேஷகம் வேற. சபை விசுவாசிகள் செய்கிற சுவிசேஷம் வேற. அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, மெய்ப்பன், போதகன் இவங்க செய்கிற சுவிசேஷ வேலை வேற. முதல்ல அந்த அறிவு இருக்கணும். எல்லாம் ஒண்ணுதான் நினைக்கூடாது. எல்லாருக்கும் சுவிசேஷ வேலை செய்யக்கூடிய பொறுப்பை இறைவன் தந்திருக்கிறார். தலையிலிருந்து வாழ் வரைக்கும் செஞ்சுதான் ஆகணும். இப்ப பவுல் என்ன சொல்றாரு? சுவிசேஷருடைய வேலை செய். இவர் சபை ஊழியக்காரன் தீமோத்தி, இவர் மெய்ப்பன். அவர் பன்முகம் கொண்ட ஒரு தேவ மனுஷன். பவுல் எப்படி பன்முகத்தன்மை கொண்டவரோ, அப்போஸ்தலனும் அவரே, தீர்க்கதரிசியும் அவரே, சுவிசேஷகனும் அவரே, மெய்ப்பனும் அவரே, போதகனும் அவரே, ஒட்டுமொத்த திருச்சபையின் தலகர்த்தனும் அவரே, மிஷனரியும் அவன் தான். சுவிசேஷகன் என்று ஒரு குரூப்பை தேவன் தாயின் கற்பத்தில் தேர்ந்தெடுக்கிறார். அவன் செய்கிற சிறப்பு வேற, நாம சுவிசேஷ வேலை செய்யறது வேற. இந்த பகுத்தறிவு இருக்கணும் ஊழியர்களுக்கு. எல்லாம் ஒண்ணுதான் சொல்லிட்டு கூட சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாக தேவனுக்கு முன்பாக உள்ள உத்தமனா நிறுத்த ஜாக்கிரதையர். டிவிஷனல் உள்ள இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். தெரியாம பொதுவா பேசிட்டு போயிடுவான். ஜெனரலா நீ தான் பகுத்து எடுக்கணும். நேற்றைய தினத்தில் 24ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்த ஒருவனை வெஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். அந்த 24ஆம் அதிகாரம் பூரா எழுதினால எழுத்தாளன் ஆக்கியோ மத்தேயு நிறைய காரியங்களை உள்ள வச்சிருக்கான். நீ நானும் தான் பிரிச்சு பிரிச்சு படிக்கணும். ரகசிய வருகை அதுக்குள்ளே இருக்கு, பகிரங்க வருகை அதுக்குள்ளே இருக்கு, அந்த வருகைக்கு முன்பாக இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய அடையாளங்கள் அதுக்குள்ளே இருக்கு. இதெல்லாம் பகுத்து பகுத்து படிக்கணும். படிக்கணும்னா உனக்குள்ள பரிசுத்தாவி இருக்கணும். கைதற்ற ஆவி, அந்நியவாத பேசுகிற ஆவி இருந்தால் போதாது, அது வேற ஆவி. பரலோகத்திலிருந்து இறங்கின பரிசுத்தாவியான உண்மையில நிழலிட்டு கொண்டிருப்பார். ஆனால் அவர் எழுதி கொடுத்த வேதாகமத்துக்குள்ளே மறைந்திருக்கிற ஒவ்வொரு மறைபொருள்களையும் ஞான அர்த்தங்களையும் ஆவியானவர் விளக்கி 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 தந்து கொண்டே இருப்பார். உனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கா? பிரிச்சு பிரிச்சு தருவார். எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. இப்போ ஒரே ஒழுங்கு மெசேஜ் கொடுக்குறோம், மக்களுக்கு போதிக்கும் போது இப்போ ஒரு ஐக்கியம்னு வைங்க. அந்த ஐக்கியத்தில் நான் ஒன்றை போதிக்கிறேன், இன்னொருத்தர் வர்றாரு, ஐயா நீங்கள் ஒரு செய்தி கொடுங்க, அவர் ஒன்றை போதிக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு சொல்கிறான். எப்படிப்பா ஐக்கியப்பட முடியும்? எனக்கு ஆண்டவருடைய தரிசனம் ஆவியான வெளிப்படுத்தினாருங்கிறான். பச்சை பொய், இன்டர்நேஷனல் பிராடு. இது நேஷனல் பிராடு இல்லை, அதையும் தாண்டி
அதையும் தாண்டி இன்டர்நேஷனல் பிராடு. யாரை ஏமாத்துறாங்க பாரு. வேதம் தெரியாதவனை ஏமாத்தலாம், வேதம் தெரிஞ்சவனை ஏமாற்ற முடியாது. உண்மையாக இருப்பது பரிசுத்த ஆவியானவரானால் சத்தியத்தை சத்தியமாகத்தான் சொல்லிக் கொடுப்பார். அதனால் இறை தூதர்கள் நீங்கள் எல்லாரும், நீங்கள் தேறினவர்கள். உங்களுக்கென்று ஒரு எல்லையை இறைவன் தந்திருக்கிறார், ஒரு அளவை உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த அளவை நீங்கள் கடக்க வேண்டாம், மற்றவருடைய எல்லைகளுக்கு உட்பட வேண்டாம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய ஆள், அப்படியெல்லாம் மேன்மை பாராட்டாத. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு கூட்டத்துக்கு போடினா ஒன்று ஒருத்தன் கூப்பிட்டே இருந்தாலும் போன உடனே மேடையில் உட்காராத. சொல்லியிருக்காரா? உங்களுக்கு சொல்லியிருக்காரா? ஊழியக்காரங்களுக்கு சொல்லி தந்திருக்காரா? அதான் பரிசுத்தாவே. வந்த உடனே மைக்க பிடிச்சிக்கிட்டு நான் பெரிய ஆள் அப்படி இப்படிலாம் பீத்தக்கூடாது. ஏதனாருக்கு தெரியும், நம்ம புத்தியை தெரிஞ்சுதானே. நீ ஒரு கூட்டத்துக்கு போனா பின்னாடி உட்கார்ற, உன கீழே உட்காரு. அதான்டா தாழ்மைன்னு சொல்லி கொடுத்தாரு. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். நான் உயர்த்தணும்டா, நீ கீழே உட்கார்றான்னு. சும்மா தன்னை பெருசா பீத்திக்கிட்டு பெரிய ஆளுன்னு காமிச்சு மற்றவருடைய எல்லைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட வேண்டாம். மற்ற சபைகளுக்கு போகிற ஊழியர்களை இச்சிக்க வேண்டாம், மற்ற சபைகளுக்கு போகிற விசுவாசிகளை இச்சிக்க வேண்டாம். தேவன் அதை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். பிறனுக்கு உண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அது நியாயப்பிரமாணத்தின் கட்டளை, அதுக்குள்ள ஆவிக்குரிய கட்டளை வச்சிருக்காரு. இச்சை என்பது பாவம். உன் மனசுக்குள்ள இச்சை இருக்கா? அது வீடா, வாகனமா, அது இடமா, அடுத்த பொண்டாட்டிய, அடுத்த பெத்த பிள்ளைய, வாலிப பிள்ளைய, அடுத்த புருஷன், அடுத்த பெத்த வாலிப பசங்க, இதெல்லாம் உன் மனசுக்குள்ள இச்சிக்கிறியா? இதெல்லாம் இச்சையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ பாட்டு பாடுற, நீ பெருசாக பண்ற. எப்படி சபை பரிசுத்தமாகுது? பிறனுக்கு உண்டான யாதொன்றை குறித்து உன் மனசுக்குள்ள இச்சை வரக்கூடாது. இச்சை பாவம் அல்லவா? உன் மனசுக்குள்ள, உன் இதயத்துக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. பெருமை பாவம். சவுலுக்குள்ள இருந்துச்சு. அவன் தலைமையை அசட்டை பண்ணான், தலைமையை தூக்கி வீசிட்டான். தாவீது அதே சாமுவேலுக்கு கீழ்ப்படிந்தார். ஆலோசனை கேட்டு வந்தான். சும்மா இல்லை, சிங்கத்தை வாயை கிழிக்கிறது. ஒரு தலைமைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தவன் சாகிற வரைக்கும் அவன் ஆலோசனை கேட்டான். ராஜாவை வந்துட்டோம், நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டோம், நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம், நமக்கு சபை இருக்கு, ஊழியம் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அவன் உயர்த்தினானா? தாவீது இல்லையே. ஒரு தலைமைக்கு கீழே இருக்கணுயா. ஒரு ஐக்கியம், உன்னை சுற்றி ஒரு ஐக்கியம், உன்னை கட்டுப்படுத்தணும், உன்னை கேள்வி கேட்க ஒரு ஐக்கியம் இருக்கணும். அதுக்கு தான் தலைமை, அதுக்கு தான் ஸ்தாபனம். தலைமைக்கு கீழே இருந்து 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 உருவாக்கப்பட்டு தலைவராகணும். எடுத்த உடனே தலைவராகணும், பெரிய ஆளாகணும். ஆனால் தப்பு. அதனால சுவிசேஷனுடைய வேலையை எல்லாரும் செய்யணும், நாமும் செய்யணும். நம்மளை யார் யாரெல்லாம் அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, யார் யாரெல்லாம் சுவிசேஷகன், மேய்ப்பன், போதகன், எல்லாரும் சுவிசேஷ ஊழியம் செய்யணும். நம்முடைய சபை மக்கள் சுவிசேஷ ஊழியம் செய்யணும். அது ஒழுங்கு. சுவிசேஷனுடைய வேலையை செய், தீங்கு அனுபவி, உன் ஊழியத்தை நிறைவேற்று. உன் கையில் என்ன ஊழியம் கொடுத்துருக்காரு? எவ்வளவு வரம் கொடுத்துருக்காரு? எத்தனை தாளந்துகளை கொடுத்துருக்காரு? எவ்வளவு அறிவு வெளிச்சத்தை கொடுத்துருக்காரு? பயன்படுத்து. இது என்னத்துக்கு அப்படின்னு பூமியை தோண்டி ஒருத்தன் புதைச்சி வச்சானா, அவனை கத்தர் புதைச்சிட்டாரு. பட்வா ரேஸ்கேல், ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரனை கையும் காலையும் இவனை கட்டுங்கடா, தூக்குங்கடா, புறமான இருளில் போடுங்கடான்னு போட்டார். அவன் ஒரு ஊழியக்காரன். இப்படி நிறைய பேர் போய் சேர போகிறேன், அது கன்ஃபார்மு. அதனால் இறை தூதர்கள் ஒரே ஒழுங்கில் நடந்து கொள்ளணும். அதை எந்தெந்த விஷயம்னு சொல்லி பாட்டா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஒரே ஒழுங்கு வேணும், ரொம்ப முக்கியம். இப்போ தேறினவர்கள் யாவருக்குள்ளே இந்த சிந்தை வரணும், வேற சிந்தை வரக்கூடாது. அது பிசாசு, அது சைத்தான். மற்றவருடைய எல்லைக்கு உட்படுகிற இடமே வரக்கூடாது.
ராமேஸ்வரத்தில் வச்சுட்டு திடீர்னு ஆர்எஸ் மங்கலத்துக்கு ஐயா அனுப்புகிறார். 3 மாதம் சொல்லிட்டு அனுப்புனாங்க, தொடர்ந்து இருக்க சொல்கிறாங்க. அதனால் பொய் சொல்லிட்டாங்கன்னு நான் சொல்ல முடியுமா? தலைவர்கள் பொய் சொன்னாங்க சொல்ல முடியாது. கீழே இருக்கிறவன் பொய் சொன்னான்னு சொல்லலாம். அவர் மேலே உள்ளவர்கிட்ட சொல்கிறாரு. அவர் 3 மாதம் கேட்டார். 3 மாதம் முடிஞ்சு வருவாருன்னு பார்த்தாரு, வரல. அதனால் எனக்கு அவர் துரோகம் பண்ணார் சொல்ல முடியுமா? பொய் சொன்னார் சொல்ல முடியுமா? சொன்னால் ஏன் டக்குறது பரிசுத்தாவியா? 1 நம்பர் அசுத்தாவி, ஈனத்தனமான ஆவி, இழிவான ஆவி. பேசக்கூடாது, பேச விட மாட்டார் பரிசுத்தாவியானவர். அது தேவ ஆவியானவர் இருந்தால் விட மாட்டார், அனுமதிக்க மாட்டார். இந்த ஒரே ஒழுங்கு. அப்போ மாற்றிட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த ராமேஸ்வர விசுவாசிகள்கிட்ட எந்த கான்டாக்ட் வச்சுக்கல. ஆர்எஸ் மங்கலம் போயிட்டு ஆர்எஸ் மங்கலம் விசுவாசி தான் உனக்கு இல்லை. மற்றவங்களோட நீ தொடர்பு வச்ச அப்படின்னா நீ டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டா அதுக்கப்புறம் அந்த எல்லை தான். விசுவாசிகளுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க கான்டாக்ட் பண்ண விரும்புவாங்க. நல்ல வேளை அந்த காலத்தில் மொபைல் கிடையாது, லேண்ட்லைன் கிடையாது, கடித தொடர்பு. கர்த்தர் கிருபையாக தப்பு வச்சுட்டார். நம்ம மூலமாக ரசிக்கப்பட்டவங்க தான், நம்ம மூலமாக கர்த்தருக்குள்ளே வந்தவங்க தான், நம்ம தான் கண்ணை திறந்தோம். அவங்க தான் சொல்கிறாங்க சாட்சி, நான் சொல்கிறது கிடையாது. தொடர்பு வச்சுக்கிற கூடாது. அவங்க விரும்பலாம், ஊழியக்கார விரும்பக்கூடாது. அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது, இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா என் கூட தெய்வம் இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அதை வச்சு தான் நம்புகிறேன். அந்த தொடர்புக்குள்ளே போகக்கூடாதபடி பாதுகாக்கிறது தான் பரிசுத்தாவியானவர். எல்லையை கடந்து மற்றொரு எல்லைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்டுவது இல்லை. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒழுங்கில் நடந்து கொள்ளணும். 2 பாயிண்டில் 7 பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன், நீங்கள் எழுதிக்கிறீங்க. இவ்வளவு தூரம் அதிகாரத்தோடு போதிக்கிறதுக்கு காரணம் இந்த 2 பாயிண்ட் தான் என்னை பேச வைக்குது. வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் போதிக்கிறாரே. இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்று புறம்பே இருக்கிறவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய போதகம் அப்படி இருந்துச்சு. தடவி கொடுக்குற மாதிரி இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஒரு பரலோக அதிகாரம் இருக்குது. அந்த 7 பாயிண்டை நான் சொல்கிறேன், கிட்டக்குன்னு எழுதிக்கிறேங்க. எழுதி முடிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு ஏதாவது தந்தாங்கன்னா அதையும் வாங்கிக்கிட்டு, சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அதையும் சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு, அதாவது நீங்களும் நானும் கட்டுகிற சபை அஸ்திபார உபதேசத்தில் முதலாவது கட்டணும். அது கட்டியிருக்குமான்னு பாருங்கள். நம்பர் 1, அஸ்திபார உபதேசங்கள். 1 அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37 முதல் 47 முடிய அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க. இது பேதுருவின் வழியாக தரப்பட்ட அஸ்திவார உபதேசம். நம்பர் 2, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முடிய. இது பவுல் மூலமாக வெளிப்பட்ட அஸ்திவார உபதேசம். நம்பர் 3, ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்துகிற விசேஷம் முடிய முழு வேதாகமத்தில் இருந்து வெளிப்படுகிற அஸ்திவார உபதேசம். அத்தனை புத்தகம் படித்தா தான் உனக்கு அஸ்திவார உபதேசமே தெரியும். இது ஒரு ஒழுங்கு. நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவுள். நம்மில் தேறினவர்கள் ஒரே ஒழுங்கில் நடந்து கொண்டு. இப்போ முழு வேதாகம அஸ்திவார உபதேசம், பவுல் மூலமாக வெளிப்பட்ட அஸ்திவார உபதேசம், பேதுருவின் மூலமாக வெளிப்பட்ட அஸ்திவார உபதேசம். இந்த 3 தன்மைகளும் தேறினவர்களுக்குள்ளே இருக்கணும். இது சபையை கட்ட வேண்டிய உபதேசங்கள். நீங்கள் போய் படித்து அதை பகுத்து எடுத்துக்கிறீங்க. 2வது, வளர்ச்சிக்குரிய உபதேசங்கள். இது அஸ்திவார உபதேசம். அதுக்கடுத்து 2வது வளர்ச்சிக்குரிய உபதேசங்கள். நம்பர் 3, பூரணத்துக்கு அடுத்த உபதேசங்கள்.
இந்த பூரணத்துக்கு அடுத்த உபதேசத்தில் நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். அந்த வசனத்தை வாசிங்க. 3:21 தானே? நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அப்போ ஜெய ஜீவியத்தை பற்றி ஒரு உபதேசங்களை நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. எதை ஊழியக்காரன் ஜெயிக்கணும், அதான் பூரணத்துக்கு அடுத்த உபதேசம். சாச ஜெயிக்கணும், சாகிற வரைக்கும் போராடி போராடி ஜெயிக்கணும். மாம்சத்தை ஜெயிக்கணும், 2வது போராடி போராடி ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிக்கணும், போராடி போராடி தான் ஜெயிக்கணும். அடுத்து சுயத்தை ஜெயிக்கணும். சுயம்னா என்னென்ன தெரிய மாட்டேது. சுயநலவாதிகள், ஊழியக்காரன் பாசுமாரெல்லாம் சொந்த சுயநலவாதியை மாறிட்டான். வயசாகி போச்சு, வியாதி நோயாகி போச்சு, எக்ஸப்ஷன். கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பார். மற்றவங்களுக்கு மன்னிக்கிறது கஷ்டம். உடம்புல 3 நேரம் தின்னுட்டு படுக்கிறவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்கிறது கஷ்டம். போராடி ஜெயிக்க வேண்டிய விஷயங்கள், பூரணத்துக்கு வழி நடத்தும் விஷயங்கள், அது பிசாசின் ஆவிகளை ஜெயிச்சு ஆகணும். மாம்சத்தை ஜெயிச்சாகணும். உலக பாரம்பரியங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்களை ஜெயிச்சாகணும். உலகம் சுயத்தை ஜெயிக்கணும். சுயத்துக்கு ஐயாசிரியர் சொன்னார், நான் என் சுயமாய் ஒன்றையும் செய்யாமல் என் நடத்திப்புக்காரர் என்ன சொல்றாரோ அதைத்தான் செஞ்சேன்னு சொல்லுவார். தலைவராக உயர்த்தப்பட்டார் இயேசு கிறிஸ்து. பிதாவுக்கு சமமாக உட்கார வைக்கப்பட்ட முதல்ல இருந்தார், அப்புறம் நம்மத்திலே இருக்கிறவராக இருந்தார், அப்புறமும் இருந்தார். இருந்தவரும் வருகிறவரும் சொல்லியிருப்பான். இருக்கிறவர், இனி இருப்பவர். தலைவராக இருந்து அந்த தலைமைத்துவத்தை விட்டு வந்தார். அது பரலோக அதிகாரம், அது பரலோகத்தை சார்ந்தது. அந்த தலைமைத்துவம் அவங்களுக்கு கீழே தூதர்கள் இருந்தாங்க. அது எந்த அதிகாரத்தை, அந்த வல்லமை எல்லாத்தையும் உறிஞ்சி வச்சுட்டு இங்கே பூமியில் மனுஷனாக வந்தார். மனுஷரூபமாய் காணப்பட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி கீழ்ப்படிந்தவராகி தன்னைத்தாமே தாழ்த்தி 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 தாழ்மை உள்ளவராகி இப்போ யாருக்கு தாழ்த்தினாரு? அவருக்கு மேலே உள்ள நடந்துருக்கு. மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அது நம்ம மத்தியில் இருக்கும்போது அவர் மனுஷ உடலில் வந்ததுனால அந்த கோட்பாட்டை, அந்த கொள்கையை, அந்த பாதையை உனக்கும் எனக்கும் வகுத்து கொடுத்தார். பூமியில் சரீரத்தில் வாழும்போது உனக்கு மேலே ஒரு தலைமை இருக்கணும். 12 பேர் கொண்ட ஒரு ஐக்கியம் இருந்தது. ஐக்கியத்தின் எல்லைக்குள்ளே இருந்தார், தலைமைத்துவத்தின் எல்லைக்குள்ளே இருந்தார். எல்லை தாண்டாதே, ஐக்கியத்தின் கட்டுப்பாட்டை முறிக்காதே. இவைகளில் நிலை கொண்டிருந்தால் உன்னையும் ரட்சிப்பாய், உன் உபதேசத்தை, உன் பிரசங்கத்தை கேட்கிறவனையும் ரட்சிப்பாய். அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யம் வந்து சேருவார்கள். இல்லைன்னா உனக்கு ரட்சிப்பு இல்லை, உன் பிரசங்கத்தை கேட்கிற ஜனத்துக்கு ரட்சிப்பு இல்லை. இதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க வேண்டும். ஒரே ஒழுங்கில் நம்ம போக வேண்டியிருக்கு. அதனால் முதல்ல அஸ்திவார உபதேசம் இதெல்லாம் படித்து நம்ம ஒழுங்குபடுத்திக்கிறணும். 2வது ஊழியக்காரனுக்கு ஒரு அஸ்திவாரம். இது சபைக்கு அஸ்திவாரம். சபையை கட்டுறவன், சபையை வளர்க்குறவன், சபையை பூர்ணப்படுத்துறவனுக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்கு. அதுக்கு ஸ்கேல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. நம்பர் 1 ஊழியக்காரனுக்குள்ள அஸ்திவாரத்தில் நம்பர் 1 இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவியமும் அவரால் வெளிப்பட்ட உபதேசங்களும். நம்பர் 2 12 அப்போஸ்தலருடைய ஜீவியமும் அவர்களால் வெளிப்படுத்தப்பட்ட உபதேசங்களும்.
நம்பர் 3, 1ஆம் நூற்றாண்டிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நிரப்பின பொழுது கடந்து போனார்களே ஒரு திருச்சபை மக்கள். அந்த பாதை நமக்கு ஸ்கேலு. அதற்கு பிறகு பவுலும் பவுலை சார்ந்தவர்களும் வந்தார்களே, அவருடைய ஜீவியமும் அவர்கள் வழியாக வெளிப்பட்ட உபதேசங்களும். இதெல்லாம் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு அஸ்திவாரமாக இருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரனுக்கு அஸ்திவாரமாக இருக்கும். அதனால தான் 4 காரியத்தை முக்கியப்படுத்திட்டு வாங்க ஊழியத்துக்கு வரும்போது. புதிதாய் ஊழியத்துக்கு வருகிறவர்கள் வந்தவர்களாக இருந்தாலும் பிரச்சனை சரியாகணும். அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறீங்க. அவரவருக்கு ஒரு ஊழியம் தருவார், அவரவருக்கு கிருபை தருவார், அவரவருக்கு வரங்களை தருவார், அவரவருக்கு வல்லமை தருவார், அதிகாரம் தருவார். ஆனால் உன் எல்லைக்குள்ளே தான் அதை செயல்படுத்தும். எல்லையை நீ தாண்டக்கூடாது. வாங்கய்யான்னு கூப்பிட்டான்னா வரணும். வாங்கய்யா, மத்தியார் ஐயா, போதகரே வாரும் பாடுறாருல அப்பா அப்பா பாட்டு. வரவேற்க வந்தோம் ஐயா. ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஐயா. சூரியன் உதிக்கும் காரிருள் மறையும் அப்படின்னு அந்த கவிஞன் எழுதியிருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூரியன் உதிச்சதுங்க, காரிருள் மறைஞ்சதுங்க, சரித்திரம் மாற போதுங்க, சரியா நடக்குமுங்கன்றான். நடந்தா சரி. இறைவன் அருள் கூர்ந்து நம்மை கவனித்து பார்க்க வேண்டும். ஆகவே இறைவன் அருள் புரிவாராக. பொலிட்டிக்கல் ஸ்மெல் அடிக்குதோ? அடிக்கும்லா. வெறும் சத்தியமா சொன்னா கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசிருக்காரு. தூக்கம் வந்துடும், தூங்கி விடுவீங்க. இடையில அந்த ஸ்மெல் அப்படி காமிச்சோம்னா சொல்லிட்டு ரைட், ஓகே. ஆகவே எத்தனாவது பாயிண்ட் சொன்னேன்? ஊழியக்காரனுக்கு அஸ்திவாரம் 4 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். 1 ஜீசஸ், 2வது அப்போஸ்தலர்ஸ், 3 1ஆம் நூற்றாண்டில் போன திருச்சபை, அதனுடைய பாதை. அவங்க எந்த பாதையில் போனாங்களோ அந்த பாதையில் 21ஆம் நூற்றாண்டில் ஓ சபை என் சபை போகணும். அதுக்கடுத்து பவுல் வந்தான். பவுலும் பவுலை சார்ந்தவர்கள் அவர்கள் வாழ்ந்து காமிச்சிருக்கான். அவருடைய ஜீவியம் அவர்கள் மூலமாக வெளிப்பட்ட உபதேசங்கள். இது தாயா உனக்கும் எனக்கும் ஸ்கேலு. வேற அந்த ஸ்தாபனத்தையோ அந்த தலைவர்களையோ நீ பார்க்க வேண்டிய தேவையில்லை. இது 4 உன் கையில் இருக்கு, உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, உன் மேல பரிசுத்த ஆவி இருக்க. ஆண்டவரே, இப்படி வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும் என்று உண்மையா ஜெபம் பண்ண உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை காண்பித்து கொடுப்பார். அந்த வழியை காட்டுவார். உன் சபையை நடத்தி செல்ல உனக்கு வலிக்காது, ஃப்ரீயா இருக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயிருக்கும். நீ எதையெல்லாம் பாரம் என்று கருதுகிறாயோ, இதையெல்லாம் கஷ்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, இதையெல்லாம் பார்த்து பார்த்து நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ, அதையெல்லாம் கர்த்தர் உனக்கு மெதுவாக மாற்றி கொடுப்பார், லெகுவாக மாற்றி கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் உன்னிலிருந்து செய்கிற காரியங்கள் சாத்தானை முறியடிக்கக்கூடியதா இருக்கும். நமக்கு பலவீனங்கள் வரும்போது, அறியாமைகள் வரும்போது பிசாசு அதை பயன்படுத்திக்கிட்டே வருவான். அதனால தான் நமக்கு சோர்வு. அந்த சோர்வுகளில் இருந்து தூக்கி எடுக்கிற பரிசுத்த ஆவியானவர், அனல் மூட்டி எழுப்புகிற பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய மனதை மறுரூபப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், சரீரத்துக்குரிய வியாதி நோய்களை மறுரூபப்படுத்துகிறவர், நம்முடைய ஊழியங்களிலே சபைகளிலே காணப்படுகிற பலவீனங்களை போராட்டங்களை மாற்றுகிறவர், மறுரூபப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால கவலைப்படவே வேண்டாம். தைரியமா நம்ம முன்னேறி போவோம். இந்த ஸ்கேல் நம்முடைய கையில் இருக்கு. அதை கவனிக்கும்படியாக கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கட்டும். திறக்கப்பட்ட கண்களை பிரகாசம் உள்ளதாய் மாற்றிக்கொண்டே வரட்டும். நம்முடைய மனதில் இருக்கிற எண்ணங்களை சிந்தனைகளை மறுரூபப்படுத்திக் கொண்டே வரட்டும். ஆவியானவர் அந்த கிருபைகளை இறங்க பண்ணுவாராக. நம்முடைய ஊழியங்களிலே வரப்போகிற காலங்களிலே சாத்தானை ஜெயிக்க செய்வாராக. சாத்தானை ஜெயிக்கிறது ஜெய ஜீவியம். மாம்ச இச்சைகளை பெருமைகளை ஜெயிப்பது ஜெய ஜீவியம். இந்த உலகத்தில் இருந்து வருகிற மதிப்பு மரியாதை கனம் கௌரவம் இதையெல்லாம் ஜெயிக்கணும். இதையெல்லாம் தேடுறான் சில ஊழியக்காரன். அது சாத்தானுடைய தந்திரம். ஜெயிக்கணுமியா. என் ஆண்டவர் இயேசு கனமும் மதிப்பும் மரியாதையும் கௌரவத்தையும் இந்த ஊழிய காலங்களிலே பெற்றுக்கொள்ள மறுத்தார். தேடி வந்ததை கூட தூக்கி வீசினார்.
ராஜாவாக்கும்படி ஓடோடி வந்தார்கள். அவரோ மறைந்து மறைந்து போனார். அவன் லவையா ஊழியக்காரன், மற்றவன் ஈனப்பயல்ல. கௌரவத்தை இழக்க ஒப்பு கொடுத்தாரு, மதிப்பு மரியாதையை இழக்க ஒப்பு கொடுத்தாரு. நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் உமிழ் இருக்கும் தன் முகத்தை மறைக்கவில்லை. அவர் அல்லவா நம்முடைய ஸ்கேலே. அவரை பார்க்காம நீ யாரை பார்க்கிற? நீ ஃபாலோ பண்ணுவதற்கு உரியவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலன், நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியன் கர்த்தராகிய இயேசு. அவரையே கவனித்து பாருங்கள். நிறைவு செய்கிறேன். ஒரே ஒழுங்குல நடக்கிறதுக்கு 2 அஸ்திபாரம் உங்க எல்லாருக்கும் தெரியும். நினைப்பூட்டு அசதியாகிறேன். இதை நினைப்பூட்டி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம்.